சில பகுதிகளில் அதிகம் பரவுகிறது. காய்ச்சல், தலை மற்றும் தசைவலி, வீங்கிய நிணநீர் கணுக்கள், தடிப்புகள் மற்றும் சோர்வு ஆகியவை இதன் அறிகுறிகளாகும். பாதிக்கப்பட்ட ஒருவருடன் நெருங்கிய தொடர்பு, உடல் திரவங்கள், இருமல் மற்றும் தும்மல் அல்லது அசுத்தமான பொருட்களை தொடுவதன் மூலம் இது பரவுகிறது. கடந்த 2022இல் குரங்கம்மை உலகளவில் பரவியபோது இது பெரும்பாலும் பாலியல் தொடர்பு மூலம் பரவியது. பெரும்பாலான பாதிப்புகள் லேசானவை மற்றும் சில வாரங்களில் குணமாகிவிடும். ஆனால் தீவிரமான பாதிப்புகளில் உடல் முழுவதும் தடிப்புகள் மற்றும் சிரங்குகளை காணலாம். வெப்பமண்டல மழைக்காடுகளுக்கு அருகிலுள்ள நாடுகளில் இந்த நோய் மிகவும் பொதுவானது. அங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பாதிப்புகள் மற்றும் நூற்றுக்கணக்கான இறப்புகள் ஏற்படுகின்றன. ஆனால் 2023ஆம் ஆண்டு முதல் காங்கோ ஜனநாயக குடியரசில் ஒரு புதிய மிகவும் ஆபத்தான குரங்கம்மை வைரஸ் பரவி வருகிறது. இந்த புதிய வகை வைரஸ் வேகமாக பரவி மக்களை மேலும் நோய்வாய்ப்படுத்துவதோடு இறப்பு விகிதமும் அதிகரிப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். குரங்கம்மைக்கு தற்போது குறிப்பிட்ட சிகிச்சை எதுவும் இல்லை. ஆனால் இந்த வைரஸ் தாக்கும் அபாயம் அதிகமாக உள்ளவர்களுக்கு இதற்கான தடுப்பூசிகள் உள்ளன.